உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்ப வேண்டும் என்றால் முதலில் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக, உங்கள் சிந்தனையை மாற்றுகிறவர்களாக மாறணும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வில் மாற்றமே இல்லாமல் சிந்தனையை மாற்ற முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சிந்தனைக்கும் அந்த வாழ்வியல் முறைக்கும் அடிமையானவர்களாக மாறிவிடுவார்களாம். அன்புக்குரியவர்களே, தற்கால வாழ்க்கையில் இந்த காலத்தில் தலைமை பண்புகளிலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான கோட்பாடு என்ன என்றால் திங்க் டிஃப்ரெண்ட்லி. கொஞ்சம் மாற்றி யோசி அப்படிம்பாங்க. மாற்றி யோசின்னு ஒரு புத்தகமே இருக்குது. மாற்றி யோசிக்கக்கூடிய மனநிலை வேணும். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணுமா. ஒரு செருப்பு கம்பெனி, கேள்விப்பட்டது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு செருப்பு கம்பெனி ஆப்பிரிக்காவில் போய் ஒரு கம்பெனி தொடங்கணும். ஒரு 2 பேர் கொண்ட குழு அனுப்பி விட்ருக்கு. முதல்ல போன குழு என்ன பண்ணியிருக்கு, அங்கே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. யாருமே செருப்பு போடல. அந்த ஊரில் செருப்பு போடலன்ன உடனே சொல்லிட்டாங்க, அந்த ஊரில் யாரும் செருப்பு போடல, அந்த ஊரில் செருப்பு கம்பெனி வைக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு. இன்னொரு குரூப்பு போயிருக்கு. அவங்க பார்த்துருக்காங்க, இந்த ஊரில் யாருமே செருப்பு போடலன்னு சொன்ன அவங்க உடனே மாற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே யாருமே செருப்பு போடல, கம்பெனி தொடங்கினா நிறையா போவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறவங்கள தான் இருக்கணும். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பணும்னா மாற்று சிந்தனை, உயர்ந்த சிந்தனை வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது பெரிய பகுதி. ஒரு முக்கியமான 3 மைய கருத்துக்களை நமக்கு மாற்றி யோசிக்க வைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இது எப்போ நடந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி நேற்று நடந்த சிந்தனை இல்லை. இயேசு வாழ்ந்த பொழுது அவரே அந்த காலத்திலேயே மாற்றி யோசிச்சுருக்கிறார். நம்ம என்ன நினச்சிட்டோம், ஆண்டவர் இயேசு வந்து அவருடைய போதனை எல்லாத்தையும் தலைகீழ எல்லாத்தையும் அழிச்சுவிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி அவர் மேலே குறை சொன்னாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நான் எதையும் அழிக்க வரலை, மாற்றி யோசிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமாக 3 விஷயங்களை மையப்படுத்துகிறார். அதில் முதல் காரியமாக சொல்லப்பட்டது கொலை செய்யாதேன்னு. இது பழைய ஏற்பாட்டில் மோயிசனுடைய சட்டம். ஆனால் கொலை செய்வது என்பது உயிரை எடுப்பது மட்டுமல்ல, ஒரு ஆளுமையை அழிப்பது, ஒரு மனிதனுடைய மாண்பை சிதைப்பது கூட கொலை செய்வதற்கு அடையாளம் தான் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை. ஒருத்தனை பார்த்து நீ முட்டாளேன்னு சொல்கிறிய, அதுவே அந்த மனிதனுடைய ஆளுமையை சிதைக்கக்கூடியது என்று சொல்லுவார். இரண்டாவதாக இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா, கட்டளை எடுத்து சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு காணிக்கை கொடு, அதுவே பெருசாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசு அதை மட்டும் சொல்ல, உன் மனிதனோடு இருக்கிற உறவு முக்கியம். கடவுளோடு இருக்கிற உறவு காணிக்கை செலுத்துறதில் மட்டும் அடங்கல, உன்னுடைய மனிதனோடு இருக்கிற உறவிலும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை கொடுப்பார். இன்னொன்று, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் என்பதை அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்று. அதுவும் கூட எப்படி யோசிப்பாங்கன்னா, நீ எப்பொழுது வேறு தெய்வங்களை வழிபடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ விபச்சாரம் செய்கிறாய் என்று சொல்லப்படுமா. அதனால் அந்த ஒரு விபச்சாரம் என்கிற ஒன்றை இயேசு எப்படி பார்க்கிறார்னா, வெறும் உடல் சார்ந்த ஒன்றாக மட்டும் அதை பார்க்கல, மனம் சார்ந்த, உள்ளம் சார்ந்த ஒன்றாகவும் அவர் பார்க்கிறார். இப்போ இந்த 3 உதாரணங்களையும் கொடுத்து இயேசு என்ன சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. இன்றைய கால சூழலில் எது நமக்கு வாழ்வுக்கு சிறந்தது? நான் அழிக்க வந்தேன்னு சொல்கிறீங்களே, அப்படி இல்லை, ஒன்றை பெரிதுபடுத்துவதற்கும் ஒன்றை நிறைவாக்குவதற்குமே வந்திருக்கிறேன் என்று சொல்வார். நாம் இன்னொரு கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. ஒரு யாசகம் எடுக்கிற ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் ஓரத்தில் உட்காந்துருக்கிறார். கண் தெரியாத ஒருத்தர் உட்காந்துருக்கிறாராம். அவர் உட்காந்துருக்கும் பொழுது அவர் உட்காந்துட்டு ஒரு துணியை விரித்து போட்டு பக்கத்தில் ஒரு பலகை ஒன்று வச்சுருக்கிறார். அந்த பலகையில் எழுதியிருக்கிறார், எனக்கு கண் தெரியலைங்க, நீங்கள்லாம் கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க, போகிறாங்க, ஏதாவது 5 ரூபா 10 ரூபா அப்படி போடுறாங்க, ஒன்றும் பெருசாக உள்ள. அவர் இதை வச்சு தன்னுடைய வாழ்வு ஓட்ட முடியல, குடும்பத்தையும் நடத்த முடியல. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்தாராம். அந்த பக்கமாக வந்தவர் அந்த எழுது பலகையில் இருந்ததை அழிச்சுவிட்டு அவர் வேறு ஏதோ எழுதினாராம். எழுதிவிட்டு அவர் ஒரு காணிக்கையும் போட்டுட்டு அவர் போயிட்டார். அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் கூடுதலாக நிறைய பேர் காணிக்கை போட்டிருக்கிறாங்க, உண்டியல் போட்டிருக்கிறாங்க. உண்டியல்னு நினச்சிடாதீங்க, உடனே அவருக்கு பிச்சை போட்டிருக்கிறாங்க. அந்த போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார், அடுத்த நாள் அவர் வருவாரான்னு. அவர் வர்றதை உணர்ந்துக்கிட்டு சத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டி அவரை கேட்டாராம், என்னங்க
அதுக்கு முன்னாடி எழுதிருந்து ஏதோ அழிச்சிட்டு திரும்பி எழுதியிருக்கீங்களாமே, என்ன எழுதுனீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பார்க்குற இந்த உலகை, அழகான உலகத்தை என்னால் பார்க்க முடியல, ஆனால் உங்களுடைய சிறு சிறு உதவிகள் தான் அது என் வாழ்வில் பெரிதாக இருக்கிறது, எனவே உங்கள் உதவிக்கு நன்றி என்று எழுதி போட்டு போயிட்டாராம். இதுதான் அதில் எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எப்பயுமே வாழ்க்கையில் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசித்து பார்க்கணும். பழசே நம்ம யோசிக்கிறோம். எதையும் நிறைவாக்குகிற சிந்தனை வேண்டும், அழிக்கிற சிந்தனை இல்லை. இன்றைக்கி என்னென்னா, ஒன்று போட்டுட்டு அதை அழிச்சுவிட்டு இன்னொன்று போடுறது தான் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று போட்டு பக்கத்தில் இன்னொன்று போட்டால் அது 11ஆக மாறுமே என்கிற அந்த மாற்று சிந்தனை என்றால் இன்றைக்கி நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்வியல் முறையிலும் சிந்திக்கும் முறையிலும் ஆண்டவர் இயேசுவை போல சற்று மாற்றி யோசிக்கிற மனநிலை நமக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக வாழ்வில் எதையும் நாம் நிறைவாக்குகிறவராக மாறுவோம். உன் வாழ்க்கை மாறணும்னா உன் சிந்தனை மாறணும்.